எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். திங்ஸ்லாம் இவனுக்கு இதில் டாய்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ அந்த டாய்ஸ் வந்துட்டு டாய்ஸ் இருக்குல்ல, அப்போ அதை எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மறந்துருச்சு என்னென்ன திங்ஸ் வச்சோம் அப்படிங்கிறது. அவனு நல்லா ஞாபகம் இருக்குது. ரெண்டுலேயும் டாய்ஸ் இருக்காமா? ஆமாம், ரெண்டுலேயுமே டாய்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு சரியா தெரியல ரெண்டு இருக்கா அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்குது, எல்லோ கலர் பிளேட்டு. அவனை எல்லோ கலர் பிளேட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படி வாங்கி பிளேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ். எஸ், ஒரு செல் டாய்ஸ் இருக்குது. இல்லாமா போலீஸ் கார். அப்புறம் இது ஒரு பிளேட் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இதெல்லாமே டாய்ஸா? ஓ, இவனோட வாட்ச்சு, இவனோட டாய்ஸ் இதெல்லாம் இருக்குது. இல்லை இது அவ்வளோதான், டாய்ஸ் இல்லை. ஓ, இவனோட கிளாஸஸ் இருக்குது. இந்த இந்தியன் மணி கொண்டு வந்திருக்கான் இவன் அங்கே சேவ் பண்ணது. ஓகேயா, இதில் குட்டி குட்டி காரில் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கு. சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுலாம் கம்மி பண்ணிட்டோம். எப்போ ஊருக்கு போனாலும் கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் டோட்டலாக 4 லிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில், இது ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. இது வந்து அங்கேயே வந்து அரைச்சி நமக்கு செக்கில் வந்து அரைச்சி தராங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக முதல்ல வந்து அலுமினியத்தில் இருந்துச்சு, இப்போ வந்து சில்வரில் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த மூடி மட்டும் சில்வரில் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து கீ வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கீ. ஸோ இது வந்துட்டு ஒரு 1 kg கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இந்த இது கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து ஸ்பூன் அப்புறம் பிளேட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம அன்னபூர்ணா. ஆமாம், இது வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அன்னபூர்ணா ஃபில்டர் காஃபி. இது வந்து காஃபி, ஃபில்டர் காஃபி. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஃபில்டர் காஃபி போடணுன்னா ஒரு 5-6 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கும் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு அம்மா வந்து கடைவீதி போயிருந்தாங்க. அப்போ வந்து இது நல்லா இருக்குன்னு சொன்னங்காட்டி அதை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சின்னதாக இது வந்து இலந்த வடகம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி, ஹனி ப்ளம் சீட். ஆமாம், கடைவீதிக்கு போகும்போது அது வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாய்ஸ். டாய்ஸ் வந்துட்டு என்னோட சித்தப்பா வந்து பெரியப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க, ரவியப்பா. மஸ்கிட்டோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தோம், வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் இவங்களோட பாட்டு ஸ்பீக்கர், பாட்டு பாடுறது ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது திருப்பி இதிலே வச்சு கொண்டு வந்துட்டோம். இது என்னது இது தெரியல, பார்க்கலாம் ஒரே நிமிஷம். இது வந்துட்டு ரேஷ்மாவோட சிஸ்டர் வந்துட்டு சக்கை வரட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம். அதாவது இந்த ஜாக் ஃப்ரூட்டில் வந்துட்டு அப்படி கீயில் போட்டுட்டு நல்லா என்ன ப்ரொசீஜர் ஃபுல்லாக தெரியல. ஆமாம், இது வந்து ஜாக் ஃப்ரூட்டு அதில் பண்ண சக்கை வரட்டி. அது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு குறைய வருஷம் கீழே போட்டு இது பண்ணது. ஸோ அது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ தக்காளி சேமியா, அதுக்கப்புறம் வந்து இது பூண்டு சேமியா அப்படின்னு சொல்லிட்டு கடைவீதியில் இருக்கும். அது அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சாட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ஃப்ளாக்ஸ் இருக்குது, எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு மேப்பு, அதுக்கப்புறம் இந்தியா மேப்பு. அது வந்துட்டு இதில் இருக்குது. சும்மா இங்கே ஹேங் பண்ணி எனக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னும் இருக்குது டாய்டா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒருத்தங்க வீட்லேயே வந்துட்டு இந்த வடகம் பண்ணுறாங்க. ஸோ சோத்து வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ மைதா இல்லாமல் ரைஸில் சாப்பாட்லேயே வந்துட்டு இந்த வடகம் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 1.5 kg. இதில் ஒரு 1 kg இருக்குது. 1/2 kg வந்துட்டு வேறு ஒரு பேக்கில் இருக்குது, நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் நம்ம வந்து ஒரே பாட்டிலில் இல்லாமல் சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கிட்டோம்னா அப்போ இடையில வேணுங்க போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாட்ச் இது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, கடலை மிட்டாய். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இவனுக்கு வந்து சைக்கிளெல்லாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த நீ கார்டு, எல்போ கார்டு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கு. வயரிங் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜை சாமான், இந்த என்ன சொல்கிறது, சாம்பிராணி, கற்பூரம்,
அதுக்கப்புறம் இந்த விளக்கு திரி இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கு. இந்த பாக்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது சாமி கிருஷ்ணன் மாரில் போட்டு கரெக்டாக வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து வாங்கியிருக்கோம். ஷர்ட்டில் போட்டு வச்சுருந்தோம், எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பிக். அதை வந்து நான் கொஞ்சம் நிறைய இங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒட்ட வேண்டியது இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து காருக்கு வந்துட்டு ஒரு லைட் வாங்கிட்டு வந்தேன் இங்கே அண்டர் சீஸுக்கு ஓட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான ஒரு பெரிய ஐட்டம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கர். நான் சொல்லியிருந்தேன் சப்வூஃபர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பழைய வீடியோவில். ஸோ இது வந்து ஜியோசோனிக்னு சொல்லிட்டு ஒரு சப்வூஃபரு. இது 6 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வயரிங் கிட் வந்துட்டு என்னோடய ட்ராலியில் இருக்குது. இப்போ நம்ம காருக்கு வந்துட்டு இதை ஃபிட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இது வந்து இம்பில்டு வந்துட்டு ஆம்ப் இருக்குது. ஸோ ஆம்பெல்லாம் எதுவுமே வேண்டியது கிடையாது. என்னோடய பழைய கார் வந்துட்டு இருந்துச்சு, நான் எங்கள் ஊரில் இருந்துச்சு. அந்த காரை சேல் பண்ணும்போது அந்த காரில் நான் ஏற்கனவே இந்த சப்வூஃபர் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு சப்வூஃபர் எடுத்து வச்சுட்டு என்னோடய காரை வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வந்து சும்மா தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே நம்ம கார் வாங்கினதுக்கப்புறம் இது அங்கே இருந்துச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு வந்தால் இந்த நம்ம காரில் இப்போ இங்கே யூஏயில் இருக்கிற காரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே பார்சல் பண்ணிட்டேன். பாப்பாவாச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா வெயிட் மிஷின் நாங்கள் போகும்போது கொண்டே போயிட்டோம். ஏன்னா ஒரு டைமும் நாங்கள் வந்துட்டு வெயிட் மிஷின் வெயிட் பார்க்குறதுக்காக வெளியில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு இது ஒரு 1/2 kg தான் வரும். ஸோ 29 kg போட்டுட்டு இந்த பாக்ஸ் எடுத்து நான் இந்த வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாதாம் ட்ரிங்க்கு, ஆச்சியோட பாதாம் ட்ரிங்க், இது buy one get one. ஸோ இது ஒன்று வாங்கினோம், 2 கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரை நெல்லிக்காய் ஸ்வீட்டு இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பானிபூரி மசாலா பண்ணுற அந்த ஒரு பொடி. அதுக்கப்புறம் இந்த எல்ஜி பெருங்காயம் வாங்கணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான், இதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களோடே ஒரு 30 kg ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஒன்றும் பார்க்க வேண்டாம், நம்ம அந்த பேகுக்கு போயிடுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கு. இது வந்து இந்த ஐட்டம்லாம் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஐட்டமும் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேயே கிடைக்கும். அங்கங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் வந்துட்டு சீப்பாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம ரொம்ப நாளாக இந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 months அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா. ஸோ இது மொத்தமாகவே வந்துட்டு 30 rupees அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே வாங்கினோம்னா நமக்கு இருந்தாலும் ஒரு 300 rupees அந்த மாதிரி வரும் இல்லை? 300 above. இது ஒரு 2-3 months யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்களோட பேகு வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரேஷர் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பிராண்ட் வந்து இங்கே கிடைக்காது, ஏதோ சைனா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ரொம்ப தேடி கண்டுபிடிச்சோம்னா இந்த சூப்பர் மேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவங்களோட பேக்கிங் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களோட கோயம்புத்தூரில் வாங்கினது பூரா மார்க்கெட் இருக்குல்ல. ஆமாம், கோயம்புத்தூரில் பூரா மார்க்கெட்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினது. இது வந்து இவங்க பாலக்காட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே பிராண்டடு கிடைக்கும். ஆனால் வேறு டிஃப்ரெண்ட் இது மாதிரி லாட்டஸு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி என்னது கலர் எசன்ஸு அது மாதிரி நெயில் பாலிஷ் கொஞ்சம் பிராண்டடாக கிளிப்ஸு அந்த மாதிரி இயரிங்ஸ் தான் மெயினாக நிறைய இயரிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இதில் இருக்கா? எனக்கு இயரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நிக்கி அந்த டைப் தான் இருக்கும். பின்ன ரொம்ப ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம வந்து நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப கம்மி கோயம்புத்தூரில். ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராகி முறுக்கு நல்லா நொறுங்கி போயிடுச்சு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு இட்லி பொடி வந்துட்டு அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதை பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது வந்து சேமியா, நம்ம அப்படியே வேறு ஒரு பாக்ஸில் தக்காளி சேமியாலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து ராகி சேமியா. ஸோ இந்த பாக்ஸில் வந்து ராகி சேமியா இருக்குது. இதில் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் இருக்குல்ல, அது மாதிரி குட்டி குட்டி பிளேட்டு
இது வந்துட்டு ஒய்ஃபோட சிஸ்டர் அவங்க வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு நான் டெக்கத்லானில் வாங்கியிருந்தேன், ஒரு டைம் போயிருந்தேன், நல்லா பிராண்டடாக இருந்துச்சு. இது வந்து இவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ். இதெல்லாம் இங்கே ரொம்ப ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்துட்டு நாங்கள் மேலே வந்து டேப் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஏதாவது லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். மெடிசனும் இருக்குது. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர். இவ்வளோ பெருசாக நெயில் பாலிஷ் ரிமூவர். இது வந்துட்டு நம்ம சேவிங் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற அந்த இது. கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் படம்னு நினைக்கிறேன், அது மாதிரி. இது வந்து அதுலேயே மிக்ஸு இதுவும் வாங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. என்ன கலர் பாரா சம்திங்? கலர் பாரோட இது வந்துட்டு கலர் பார். என்னது இது? சேம் இதெல்லாம் ஒரு கம்பெனி. என்ன இது ஃபவுண்டேஷனா? என்ன இது? ஃபவுண்டேஷன். கலர் பாரோட ஃபவுண்டேஷன் சம்திங். இது ஒரு பிராண்டு போல். அதுக்கப்புறம் இது என்ன? ஆமாம், இது அந்த ஷிம்மர் பவுட்ரு. அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக போடுற அந்த ஃபிக்ஸிங் பவுடர். இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க தனியாக வேறு ஒரு வீடியோவில் போடுவாங்க. இது ப்ரைமர் ஃபஸ்ட்டாக போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க்கு இது வந்துட்டு வீட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா சூடு நல்லா தாங்குது, ஒரு 5 hours 6 hours அந்த மாதிரி செல்லோவில். அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணல, இது எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் இது எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது என்ன? ஃபேஷியல் பப்பாயா கிட்டு, பப்பாயா ஃபேஷியல் கிட்டு, என்னமோ ஃபேஷியல் கிட்டு. அது இவங்களோட ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்குது, நம்ம ஐட்டம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், இது லட்டு பண்ணியிருந்தாங்க. நம்ம ஐட்டம்லாம் இதுதான் லட்டு, இட்லி பொடி, முறுக்கு. அப்புறம் இந்த வளையல் பார்த்திங்கன்னா இது ஒரு 5 கிலோவுக்கு இருக்கும் போல். பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ்னு. பொட்டு வளையல். ஆமாம், இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் என்னோடய ஐட்டம் எதுவுமே இல்லைங்கிறது. ஆமாம், கடையை வச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தக்காளி. இது மொத்தமாக இந்த வாடகை தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சுற்றி சுற்றி. இதுலேயும் உங்களோட மேக்கப் ஐட்டம் தாங்க சுற்றி சுற்றி. அந்த மனிஷ் மல்ஹாத்ரோட லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி. மனிஷ் மல்ஹோத்ராவா? ஆமாம், இது மைக்லாமோட இது லிப் லைனரு. ஆக்சுவலி இது இந்தியாவில் 950 rupees. சேம் அதுதான். என்னது 950 லிப் லைனரு? என்னப்பா இது, ஒரு பென்சிலுக்கு 950 ரூபாவா? இது லிப்ஸ்டிக்கு அது மாதிரி தான். அந்த மேக் ஃபினிஷ் இருக்கும். இதுதான் 950 rupees. இது இங்கே கிடைக்காதா இந்த பிராண்டு? கிடைக்கும், ஆனால் இந்த பிராண்டு இருக்கா தெரியல எனக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த கிட்டு, இந்த காருக்கு வாங்கினோம் இல்லையா, சப் ஊஃபர் அங்கே இருக்குது. இது வந்து அந்த காரோட கிட்டு. உங்களோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இங்கேருந்து கொண்டு போனாங்க அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு. இது என்னப்பா? ஸ்லிப்பரா? ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இவனோட டானிக் இருக்குது, ஃபீவருக்கோ கோல்டுக்கோ அந்த மாதிரி கொடுக்குறது. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் அங்கே இந்த வயர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல கம்பெனி தான் வாங்கியிருந்தேன். இது பண்ண என்ன பார்ப்போம். ஸோ சார்ஜர் ஒன்று வாங்கியிருந்தேன் சாம்சங்கோடது. அங்கே போனதுக்கப்புறம் இது வந்து அடாப்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, இதுதான் என்னோடய ஒரிஜினலு. ஸோ அந்த சார்ஜர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது காரில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டரு. அதுக்கப்புறம் இது ட்ரிம்மரோட செட்டு. நான் வந்து வெறும் ட்ரிம்மர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் போன தடவை, அதோட செட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வராமல் விட்டுருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்லிப்பர். இது வந்து C2A கேபிள், இது ஒன்று வாங்கியிருந்தேன். க்ளீனர். இந்த பொட்டி ஃபுல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், என்னோடய ட்ரெஸ்ஸஸ் நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறையெல்லாம் இல்லைப்பா, ஏன்ப்பா நீ வேறு. பேண்ட்டு, கொஞ்சம் ஷார்ட்ஸு, இது அதே மாதிரி தான் ஷார்ட்ஸு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. இது வந்து எங்கள் அண்ணா கொடுத்தாங்க எனக்கு, இந்த ஷர்ட்டு ஒயிட் கலரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபுல்லாக தான் இவனோட ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தோம். என்னோடய ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, இவங்களோட வாட்சோட பாக்ஸு அது இங்கே தான் வாங்கியிருந்தோம், ஆனால் பாக்ஸோடு கொண்டு போயிருந்தோம். அப்புறம் இடையில எனக்கு நெபிளைஸ் பண்ணியிருந்தோம் அங்கே ஊரில். ஸோ அதோட கிட்டு இங்கேயே 2-3 இருக்குது. ஸோ இதையும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா
கீ வந்துட்டு என்னோடய காரோட கீ வந்துட்டு இங்கேருந்து கொண்டு போயிருந்தேன், அங்கே டூப்ளிகேட் கீ போடலான்னு சொல்லிட்டு. இது வந்து காரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் இது மாதிரி இன்னொன்று சின்னதாக இன்னொரு இங்கே இது வந்து இவனோடது. இந்தடா பாப்பா, குட்டி சாமி தான் காரில் வைக்கிறதுக்கு. இது வந்து இவனுக்கு, இது பாப்பாவோடது. எஸ், இதுதான் வந்து காரில் வைக்கிறதுக்கு. இது வந்து காரில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துச்சு, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது வந்துட்டு ரேஸ்மாவோட அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எங்கடா சாமிங்கடா? சாமி இங்கே இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு கீ இருந்துச்சு, என்னோடய காரோட கீ. இது வந்து என்னோடய காரோட கீ, இங்கே இருக்கிற கீ. அதை வந்து டூப்ளிகேட் கீயும் வந்துட்டு போட்டிருந்தோம். அது வந்துட்டு நான் இப்போது வேறு ஒரு பேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸு, இவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸு, இந்த பேராசிட்டமால், கால்பால், அதுக்கப்புறம் கேஸ் டேப்லெட்ஸு, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். சக்கா வெத்தலாம், இந்த ஜாக் ஃப்ரூட்டோட சிப்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக இதே தான், சிப்ஸ் தான் ஃபுல்லாக. ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்குது. அப்புறம் இவங்களோட பிரதர் இருக்காங்க, அவங்களுக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்புறம் இந்த புளி வாங்கிட்டு வந்தோம். இந்த புளி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அவங்களுக்கு வந்து பிம்பாம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க யூடியூப் சேனலில் இருக்காங்க. அவங்க வந்து கோயம்புத்தூர் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். இதை வந்து தனியாக ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று போட்டுட்டு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்ணது எனக்கு. ஆமாம், ரேஸ்மாக்கு நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திவ்யாக்கா. ஆமாம், திவ்யாக்கா பார்த்துருந்தோம், பாட்டி பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு இதை வந்து வைஃப் கிஃப்ட். ஆனால் ஸ்டிச் பண்ண முடியலை, வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணல, இங்கே வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கே சென்ட் பண்ணுவாங்க. அந்த அவங்க கூட இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி என் ஒய்ஃப் வந்து சொல்லி போடுவாங்க, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த அரிசி பப்படம் பேலன்ஸ் இருந்தது. இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லணும். இது வந்து ஸ்ரீ அம்மன் அப்பளம் சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஓன் பிராண்டு. இவங்க வந்து கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு நித்தின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த அப்பளம் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் அவங்ககிட்ட வந்து 2 kg கிட்ட வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து ஆரியாஸு, ஆனந்தாஸு, அப்புறம் வந்து பெரிய பெரிய இந்த அமிர்தா காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்ரீ அம்மன் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு நான் கொடுக்குறேன். நிதின் அண்ணாச். ஆமாம், நிதின் ஆனந்த் ட்ரேடர்ஸ். என்னோடய ஃப்ரெண்டோட பேர் தான் நிதின் ஆனந்த், என்னோடய காலேஜ் மேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேஷ்டி, கொஞ்சம் பனியன்ஸு, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் டாக்குமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க. இதுதான் வந்துட்டு யுஏஇ கொண்டு வந்த திங்ஸு. இங்கேயே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். ஆனால் இப்போ வாங்கியது எல்லாமே கிடைக்கும் அங்கே. இங்கே இது வாங்கின எல்லா ஐட்டமே கிடைக்கும். என்ன எல்லாம் ஒரு இடத்துல தனித்தனியாக வேறு இடத்துல போய் தான் பார்க்கணும். இந்த பனியனே பார்த்தீங்கன்னா, இந்த பூமெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காது. ராம்ராஜ் காட்டன், அதுக்கப்புறம் இந்த பூமெக்ஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காது. நாங்கள் வந்து ராசல் கைமா, அவங்களுக்கு மாதிரி தெரியும், ராசல் கைமா அப்படிங்கிற லிமிட்ஸில். ஏன்னா அந்த விலையும் ரொம்ப சேஞ்ச் இருக்கும். இங்கே இல்லைன்னா நமக்கு கிடைக்குமா இருக்கலாம் மேபி. இது வந்து 160 அந்த மாதிரி இருக்குது இதோட இது. ஆனால் இங்கே வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 250, 300 அந்த மாதிரி வரும் பனியன்ஸ். ஸோ இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இன்னும் ஏதாவது கொண்டு வரணும்ல அங்கேருந்து, சும்மா போயிட்டு வரணும்னு இல்லை. இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இந்த ஃபுட் ஐட்டம், இந்த ஆயில் ஐட்டம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 months கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மெயினாக அந்த ஆயிலெல்லாம் வந்துட்டு ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணுறது வந்துட்டு நாங்கள் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற அந்த ஆயில் எடுத்து தான் நாங்கள் வந்து ஃப்ரைக்கு மட்டும் அதை பண்ணுவோம். மற்றபடி ஃபுட்டில் இந்த பொரியல் அந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த கடலை எண்ணெயிலையும் தோசைக்கு ஊற்றுற அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார் வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் நிறுத்தியிருக்கோம் நம்ம ஊருக்கு போகும்போது. ஸோ அந்த காரை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ண கொடுக்கணும். கார் ஷோரூமில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம வருவோம். அந்த வீடியோ தான் அடுத்தது பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.